பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மயிலோட அப்பா தான் வந்து காசை வந்து கடையிலேருந்து எடுத்திருப்பாரு. அதை பற்றி மயில்கிட்ட வந்து சரவணன் வந்து பேசுவார். அப்போ பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேசுவாங்க. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் வந்து உனக்கு தெரியாதா, நான் வேற பழி வேற போடுவான்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நீயே போய் அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவாங்க. அவர் முந்துறதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும்னு சொல்லிட்டு மயில் வந்து பேக்கில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி போவாங்க. அப்போ வந்து கோமதியும் பாண்டியனை பார்த்துட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு மயில் சொல்லுவாங்க, உங்கள் பையன் வந்து டெய்லியுமே என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது இல்லாமல் போனதுலேருந்து எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. இப்போ பணம் காணா போனது கூட நானும் எங்கள் அப்பாவும் தான் காரணம்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மயில் வந்து ஓவராக சீன் கிரியேட் பண்ணுறாங்க. இதனால பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா சரவணனை கூப்பிட்டு வந்து கண்டிக்கிறாங்க. 3 பேரில் நீ ஒருத்தன் தான் ஒழுங்காக இருந்தால் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயே இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, இனிமேல் அந்த பிள்ளை கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு பேகை வாங்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போங்கிறாங்க. அதே மாதிரி சரவணனும் செய்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, மயில் நிறையா உண்மையை மறைச்சி அவங்களும் பொய்யா வந்து நடந்துக்கிறாங்க. சரவணன் வந்து இந்த உண்மையெல்லாம் அவங்க வீட்டில் சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.